நெஞ்சம் நிறைந்த பிரார்த்தனையும் வாழ்த்துக்களையும் நினைவிலே பதிவிட்டு நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். அமைதி நிலவும் அன்புக்குரியவர்களே, ஹெல்த் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற தலைப்புல உடல்நலம் மேலாண்மை அப்படின்ற தலைப்புல 4 தலைப்புகளில் நாம் தொடர்ந்து உரையாடி கொண்டோம், உறவாடி கொண்டோம். இது வரைக்கும் 13 வாரங்கள் முடிஞ்சிருக்குது. 4 தலைப்புகள்: அழகின் பிரிப்பு, ஆரோக்கியத்தின் அழைப்பு, மனதோடு பேசுவோம், இயற்கையோடு இணைவோம் அப்படின்ற 4 தலைப்புகள். 4 தலைப்புகள் 13 வாரங்களாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இது 14வது வாரம். இந்த 14வது வாரத்துக்கு சிறப்பு. இந்த 14 நாட்கள் அப்படின்றது ஒரு சைக்கிள், இயற்கை தொடர்ச்சி. அமாவாசையில் தொடங்கி 2ஆம் வரை, 3ஆம் வரை அப்படியே தொடர்ந்து வந்து 14வது நாள் பிறை என்ற பெயர் மாறி அது பௌர்ணமி நிலவாய் ஒளி வீசக்கூடிய நாள். அதுபோன்று தொடர்ச்சியாக 14 வாரங்கள் நாம் இந்த தொடரை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறோம். நிகழ்த்திக் கொண்டிருக்கிறேன் அப்படின்ற வார்த்தையிலிருந்து நிகழ்த்திக் கொண்டிருக்கிறோம் அப்படின்றத நான் சொல்றேன். ஏன்னா நம்ம சேர்ந்துதான் இதை வந்து நடத்தி கொண்டு செல்கிறோம். உங்களுடைய வருகை எனக்கு உற்சாகத்தை தருகிறது. 14ஆம் பக்கத்தில் இரவு ஒவ்வொரு பக்கமாக தள்ளிக்கொண்டே வந்து 14ஆம் நாள் வந்து 14ஆம் பக்கம் 14th பேஜ். அந்த நிலவு எப்படி ஒளி வீசுவோம், எப்படி சூரியனின் வெப்ப கிரணங்களை எல்லாம் உள்வாங்கி தனக்குள் வைத்துக் கொண்டு அதை குளிர்ச்சியாக மாற்றி நம்மை அமைதிப்படுத்துவதற்கும் இன்பமூட்டுவதற்கும் இன்பமான கிளர்ச்சிகளை தூண்டுகோல் செய்வதற்கும் மகிழ்ச்சியான அமைதியான நம்முடைய உடம்பை மிக மிக லேசான முறையில் ஒரு ரிலாக்ஸ் ஸ்டேட்ல வைத்துக் கொள்வதற்கு எப்படி அந்த நிலவொளி நமக்கு பயன்படுகிறதோ அப்படிப்பட்ட ஒரு நாள் இந்த 14ஆம் நாள். அதே மாதிரி இந்த மாதங்களுக்கு தொடர்புடைய 14 நாட்கள் ஒரு சுழற்சி, மீண்டும் ஒரு 14 சுழற்சி. அது எல்லாமே வந்து 14 28 நாள் தான் செய்யும். அதுதான் நம்ம ஒரு மாதம் கணக்குறோம். ஒரு மாதம் 28 நாள் தான். அதுல குறை நிறைகள் 29 இருக்குது. இது ஒரு தகவல். இதுல 4 தலைப்புகள் இன்னைக்கு வந்து இயற்கையோடு இணைவோம். போன வாரம் இயற்கையோடு இணைவோம் அப்படின்ற தலைப்புல ஹோமியோபதி மருத்துவத்தை பற்றி பேசியிருந்தோம். ஏன் இந்த மருத்துவத்தை பற்றி நம்ம பேசுறோம்? ஹோமியோபதி மருத்துவத்தையே பிரிஸ்கிரிப்ஷனா நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா அப்படின்னு எல்லா மருத்துவ முறைகளிலும் வந்து நன்மைகளும் இருக்கிறது, தீமைகளும் இருக்கிறது. இந்த மருத்துவ முறையில என்ன இருக்கிறது அப்படின்றது நம்ம பேசுறோம். எதுக்காகனா இயற்கையோடு இணைவோம் அப்படின்னு சொன்னா, இப்ப சயின்ஸுக்கு அப்பாற்பட்டு அறிவியல் அப்படின்றது வேற ஒரு கண்ணோட்டம், வேற ஒரு பார்வை, வேற விதமான ஒரு ஆய்வுகளுக்கு அப்பாற்பட்டு ஆய்வுகளுக்கு உட்பட்டு ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்ட நிகழ்வுகள் தான் வந்து இந்த சயின்டிபிக் அப்ரோச் என்பது. மற்றதெல்லாம் வந்து நம்ம தத்துவத்தின் அடிப்படையிலானது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாட தத்துவம். மருத்துவம் ஏன் அதை பற்றி பேச ஆரம்பிச்சா, ஒவ்வொரு மருத்துவமாக இயற்கை மருத்துவங்களை பற்றி நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு அறிவியல் மருத்துவம் நமக்கு வந்து தொந்தரவு கொடுக்குது, அது முழுசாக நோய்களை பக்க விளைவுகளை ஏற்படுத்துகிறது. அதுக்கப்புறம் நோய் வந்து தீர்க்கப்படுகின்ற போது அது சப்ரஷன் அப்படின்ற போய் அது இன்னொரு நோய்களை தீவிரமான உறுப்புகளை போய் பாதிப்பை வைத்து இன்னொரு நோய்களை உற்பத்தி செய்கிறது. அதனால வந்து டிஷ்யூ டேமேஜ் நடக்குது அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு புரியல. சரி, இந்த மாதிரி இருக்க போகும்போதுதான் இந்த இடத்துல வந்து அலோபதிக் டாக்டர் தான் ஜெர்மனியை சேர்ந்த டாக்டர் சாமுவேல் ஹானிமன் அவர்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு இதுல வந்து சரியா வந்து ரிசல்ட்ல வந்து நம்ம பார்க்க போகும்போது அந்த மனசு யார் பார்க்கணுமோ அவங்க நன்மையை அடையணும், அந்த மாதிரி நன்மைகள் கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்படும் போது அது அவருடைய மனதின் வருத்தம் தான் இதை விட்டு வெளியே பல்வேறு மொழிகளை கற்றிருந்த காரணத்தால வந்து
அவர் மொழிபெயர்ப்பாளராக புத்தக எழுத்தாளராக மாறிவிடுகிறார். அந்த புத்தக எழுத்தாளராக மாறிவிடுகின்ற பொழுது அவருக்கு மறுபடியும் இந்த மருத்துவ நிலை படிக்கக்கூடிய வாய்ப்பு வரப்போது மீண்டும் அவர் மருத்துவத்தை ஆராய்ச்சி தொடர்கிறார். அப்படி தொடர போகும்போதுதான் வந்து ஒரு டாக்டர் கல்லன் அவர்கள் எழுதிய புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கிராமத்துக்கு போய் அந்த மரப்பட்டியை பார்த்து அந்த மரப்பட்டியை கொண்டு காய்ச்சலுக்கு பயன்படக்கூடிய மருந்து அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்து அதை காய்ச்சி குடித்து காய்ச்சல் இல்லாத போது குடித்து பார்க்கின்ற பொழுது அது காய்ச்சலை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லும் போது எது நோய் தோற்றுவிக்கிறதோ அது அதுவே நோய்க்கு மருந்தாகும். மருந்து இருக்கிறது, அதுவே நோய்க்கு மருந்தாக ஆகிவிடுகிறது. அப்ப எது மருந்தாக ஆகுகிறதோ அதுதான் நோயின் தோற்றத்திற்கும் காரணமாக அமைகிறது அப்படின்ற ஒரு தத்துவத்தை தான் வந்து சிமிலியா சிமிலிபஸ் கியூராண்டம் அப்படின்ற அந்த வாக்கிய தொடரை அவர் அமைத்து அவர்தான் பெயர் வைக்கின்றார். எப்படி இந்த மருத்துவ முறை இது வந்து ஹோலிஸ்டிக் அப்ரோச், உடம்பை முழுதாக ஒரு மனிதனுடைய மனதை முழுதாக புரிந்து கொண்டு அதற்கேற்றவாத மருந்துகளை தரக்கூடிய மருத்துவம் அடிப்படையில் வந்து ஹோமியோபதிக் மெடிசன் பேர் வைக்கிறாரு. அவர்தான் இந்த பேர் வச்ச உடனே ஏற்கனவே அவர் எதுல படிச்சு வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரோ அந்த மருத்துவத்துக்கு அலோபதிக் சிஸ்டம் அப்படின்னு பேர் வைக்கிறார். இந்த அலோபதிக் சிஸ்டம் வந்து பல்வேறு பேர்ல இருக்கு. மாடர்ன் மெடிசன், பாப்புலர் மெடிசன், வெஸ்டர்ன் மெடிசன். என்னோட வாய்ஸ் கிளியரா இல்லைன்னு சொல்றாங்க. அப்படியா? ஆடிபிளா இல்லையா இருக்கு? மற்றவங்களுக்கு எப்படி இருக்குது? அவங்க அதை பொறுத்து தான் இருக்கும். இங்க கிளாரிட்டி நல்லா இருக்குது. இங்க உங்களுக்கு எப்படி இருக்கு? ஒருத்தர் சொல்லியிருக்காரு வந்து கிளாரிட்டி இல்லைன்னு சொல்றாரு. நான் பேசிட்டு இருக்கிறேன். அது மாதிரி இருந்தா மறுபடியும் சொல்லுங்க. இப்போ அந்த அலோபதி சிஸ்டம் வந்து அதனுடைய அப்ரோச் எப்படின்னு சொன்னா ஒரு அறிவியல் பூர்வமான பரிசோதனைகளை பார்த்து அந்த அடிப்படையில் தான் மருந்துகளை வந்து கொடுக்கணும் அப்படின்றதுதான் வந்து சயின்டிபிக் அப்ரோச். உலகம் ஆப்பிரிக்காவில் சர்க்கரை டெஸ்ட் பண்ணாலும் சரி, இந்தியாவில் டெஸ்ட் பண்ணாலும் சரி, அமெரிக்காவில் டெஸ்ட் பண்ணாலும் சரி, இல்ல அரேபியாவில் டெஸ்ட் பண்ணாலும் சரி, எல்லாருமே ஒரே மாதிரியாக வந்து ரிசல்ட்ஸ் இருக்கணும், அந்த ஃபைண்டிங்ஸ் இருக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி மருந்துகள் வந்து பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். அந்த புரோட்டோகால் அந்த ஃபாலோ பண்ணணும். அவங்களுக்காக விதிப்பேன். அது யார் நாம யாரு அமெரிக்காக்கா இருந்தாலும் யாருக்கு அந்த மாதிரி இருந்தாலும் ஒரே மாதிரியாக தான் வந்து அந்த தொடர் இந்த ஸ்டெப் அப்புறம் தான் இது, இதுக்கப்புறம் தான் இது. அப்போ இந்த டெஸ்ட் சர்க்கரைக்கு வந்து ஃபாஸ்டிங்ல எப்படி டெஸ்ட் எடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து பிபி எப்படி எடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து ரேண்டமா எடுக்கணும், அதுக்கப்புறம் கியூவா வந்து எப்படி மாசம் ஒரு டெஸ்ட் எடுக்கணும். இந்த மாதிரியான வந்து இந்த பரிசோதனை முறைகள் வேறு விதமாக ஒரு ஒரு மருத்துவத்துக்கு ஒரு நோய்க்கு ஏற்ற மாதிரி அதுல வந்து அமைப்பு இருக்குது. அதுதான் ஃபாலோ பண்ணணும். இதுதான் சயின்டிபிக் அப்ரோச். இதெல்லாம் வந்து சரியாக வந்து ஒத்து வரல. அதனால வந்து என்னுடைய நோயாளிகளுக்கு வந்து நோய் தீரவில்லை அவர் வந்து மிகச்சிறந்த மனிதநேயம். மனிதநேயம்னா என்ன அர்த்தம்? பிறர்படும் துயரங்களை பார்த்து யார் எல்லாமே மட்டும்தான் ஆன்லைன். அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு பேர் இருக்கிறாரு. இந்த மாதிரி வந்து இந்த முறைகளை வந்து சொல்லிக் கொடுக்குறாருன்னு சொல்றது வந்து அது எப்படி உலகம் போறாமோ அன்னைக்கு ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி எப்படியே வந்து ஒரு 200 வருஷத்துக்குள்ள அவர் எப்படியே வந்து அன்னைக்கு வந்து இதை பத்தி பேசினாரோ இன்னைக்கு வரைக்கும் நிலைமைகள் எதுவும் மாறல. வாய்ஸ்ல ஏதாவது சேஞ்ச் இருக்கான்னு பாருங்க. இப்போ எதுவும் மாறல.
அந்த அந்த மாதிரி அவர் அவர் வந்து எதுக்காக எதுக்காக இந்த இந்த சிஸ்டமே சிஸ்டமே வேணாம்னு வேணாம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இன்னொரு இன்னொரு சிஸ்டத்தை சிஸ்டத்தை கண்டுபிடிச்சாருன்னு சொன்னா, கண்டுபிடிச்சாருன்னு சொன்னா, அவருடைய அவருடைய நோயாளிகள் நோயாளிகள் பேர்ல உள்ள உள்ள அக்கறை, அக்கறை, அவருக்கு அவருக்கு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஈடுபாடு, ஈடுபாடு, அவருக்கு அவருக்கு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அவர் அந்த அந்த நோயாளிகளை நோயாளிகளை பார்த்து பார்த்து தீர்க்க தீர்க்க முடியலையேன்னு முடியலையேன்னு சொல்லி சொல்லி ஏற்படக்கூடிய அவருக்கு ஏற்பட்ட ஏற்பட்ட வருத்தம், வருத்தம், மன மன அழுத்தம், அழுத்தம், இதெல்லாம் இதெல்லாம் தான் தான் அவர் அவர் இன்னொரு இன்னொரு முயற்சிக்கான முயற்சிக்கான வழியை வழி வேணாம்னு வேணாம்னு விட்டு விட்டு போயிட்டாரு. போயிட்டாரு. அப்புறம் அப்புறம் அவர் அவர் மறுபடியும் என்ன என்ன பண்ணாரு, பண்ணாரு, இன்னொரு இன்னொரு முயற்சிக்குள்ள முயற்சிக்குள்ள வந்தாரு வந்தாரு. அவரு. அப்போ அப்போ மருத்துவம் மருத்துவம் எப்படி எப்படி பார்க்கணும், பார்க்கணும், யார் யார் பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்னு அப்படின்னு சொன்னா, சொன்னா, அதற்கான அதற்கு தகுதி என்னன்னு சொன்னா, டிகிரி வாங்குறது ஒரு தகுதி கிடையாது. பிறர்படும் பிறர்படும் துயரங்களை துயரங்களை பார்த்து பார்த்து யார் யார் தானும் தானும் துயரடைகிறார்களோ, துயரடைகிறார்களோ, அதை அதை நீக்கும் நீக்கும் முயற்சியில் முயற்சியில் ஈடுபடுகிறார்களோ, ஈடுபடுகிறார்களோ, அவரே அவரே மருத்துவம் மருத்துவம் பார்க்கும் பார்க்கும் தகுதி தகுதி உடையவர். உடையவர். அப்ப அப்ப அந்த அந்த தகுதி தகுதி டாக்டர் டாக்டர் சாமுவேல் சாமுவேல் ஹானிமன் ஹானிமன் அவர்களுக்கு அவர்களுக்கு இருந்ததன் இருந்ததன் காரணமா காரணமா தான் தான் அவர் அவர் முடிவெடுக்கிறாரு, முடிவெடுக்கிறாரு. இந்த இந்த மாதிரி மாதிரி நம்ம நம்ம தப்பு தப்பு பண்றோம், பண்றோம், இது இது சரியா சரியா இல்லை. இல்ல. நம்ம நம்ம நோய் நோய் அதாவது அதாவது மாதிரி இந்த நம்ம ஆங்கில ஆங்கில மருத்துவத்தின் மருத்துவத்தின் தந்தை தந்தை அப்படின்றது அப்படின்றது யாரை யாரை சொல்றோம்னா, சொல்றோம்னா, ஹிப்போக்ரேட்டிஸ் ஹிப்போக்ரேட்டிஸ் அப்படின்ற அப்படின்ற அறிஞர். அறிஞர். அவர் தான் அவர்தான் வந்து இரண்டாம் 2ஆம் செஞ்சுரியில செஞ்சுரியில வாழ்ந்த வாழ்ந்த 2ஆம் 2ஆம் நூற்றாண்டுல நூற்றாண்டுல வாழ்ந்த வாழ்ந்த ஒரு ஒரு அறிஞர். அறிஞர் அவரு. அவர் அவர் சொல்றாரு சொல்றாரு ஒரு நோயாளியின் நோயாளியின் சிரமங்களை, சிரமங்களை, துன்பங்களை, நோய்களை தீர்க்க தீர்க்க முடியாவிட்டாலும் முடியாவிட்டாலும் பரவாயில்லை, பரவாயில்லை. அந்த அந்த நோயை நோயை அதிகப்படுத்த அதிகப்படுத்த விடாமல் விடாமல் இருக்கவே அந்த இருக்க நோயாளிக்கு நோயாளிக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி தர்றாரு. தர்றாரு. இதுதான் இதுதான் வந்து எம்பிபிஎஸ் படிக்கக்கூடியவங்க படிக்கக்கூடியவங்க இது அவங்க ஒரு ஒரு ஓத்தா ஓத்தா எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிறாங்க. அதாவது அதாவது உறுதிமொழியாக உறுதிமொழியாக அவர்கள் அவர்கள படிக்க படிக்க போகும்போது போகும்போது எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிறாங்க அவங்க அவங்க கிளாஸஸ்ல. கிளாஸஸ்ல. அந்த அந்த இடத்துல இடத்துல இருந்து இருந்து நம்ம நம்ம டிவியேட் ஆகி டிவியேட் ஆகி வெளியே வெளியே வர்றதுக்கான வர்றதுக்கான காரணம் காரணம் வந்து பொருளாதாரத்தை பொருளாதாரத்தை செலவு செலவு பண்ணி பண்ணி நம்ம நம்ம அந்த அந்த டிகிரிலாம் டிகிரிலாம் வாங்கிட்டு வாங்கிட்டு வர்றதுனால வரதுனால பொருளாதாரத்தை பொருளாதாரத்தை மீட்டெடுக்க மீட்டெடுக்க வேண்டிய வேண்டிய கட்டாயம் கட்டாயம் மருத்துவர்களுக்கு மருத்துவர்களுக்கு இருக்கிறது. இருக்கிறது. அதனால அதனால அவங்க அவங்க குறை சொல்ல சொல்ல முடியாது. முடியாது. அதே அதே மாதிரி மாதிரி இன்னொரு இன்னொரு விஷயமும் விஷயமும் நான் நான் இந்த இந்த இடத்துல இடத்துல நான் நான் சொல்றேன். சொல்றேன். ஒரு ஒரு மருத்துவத்திற்கு மருத்துவத்துக்கு செலவு செலவு பண்ணி பண்ணி செலவெடுக்கிறோம் செலவெடுக்கிறோம் அப்படின்னு அப்படின்னு சொன்னா, சொன்னா செலவில்லாம செலவில்லாம நம்ம நம்ம எப்படி எப்படி பார்க்க பார்க்க முடியும் முடியும் அப்படின்றதுனால அப்படின்றதுனால தான் தான் நம்ம நம்ம இயற்கை இயற்கை மருத்துவங்களை மருத்துவங்களை நோக்கி நோக்கி நம்ம நம்ம போயிட்டு போயிட்டு போறோம்ன்றது இருக்கிறோம். இன்னொரு இன்னொரு செய்தி. செய்தி. நிறைய நிறைய செய்திகளை செய்திகளை பத்தி பத்தி நம்ம நம்ம பேச பேச முடியும். முடியும். இருந்தாலும் இருந்தாலும் வந்து டாக்டர் டாக்டர் சாமுவேல் சாமுவேல் ஹானிமனுக்கு ஹானிமனுக்கு அந்த அந்த இருந்த இருந்த அக்கறை, அக்கறை, அப்புறம் அப்புறம் ஹிப்போக்ரட்டிஸ்க்கு இருந்த அக்கறையின் காரணமா தான் செகண்ட் செகண்ட் செஞ்சுரியில செஞ்சுரியில இருந்த இருந்த ஹிப்போக்ரட்டிஸ் ஹிப்போக்ரேட்டிஸ் அலோபதிக் அலோபதிக் சிஸ்டமினுடைய சிஸ்டமினுடைய தந்தையாக தந்தையாக போற்றப்படுகிறார். போற்றப்படுகிறார். அதே அதே மாதிரி மாதிரி அதிலிருந்து அதிலிருந்து வெளியே வெளியே வந்த வந்த டாக்டர் டாக்டர் சாமுவேல் சாமுவேல் ஹானிமன் ஹானிமன் இன்றைக்கு இன்னைக்கு பேசப்படுறாரு. பேசப்படுறாரு. எல்லா எல்லா டாக்டரும் டாக்டரும் பேசப்படுறது பேசப்படுறது இல்ல. இல்ல. அதே அதே மாதிரி மாதிரி இந்த இந்த விஷயத்தை விஷயத்தை நம்ம நான் கவனிக்கணும். கவனிக்கணும். அலோபதிக் அலோபதிக் சிஸ்டம் சிஸ்டம் அது அது வந்து முழுமையான முழுமையான பயனளிக்கவில்லை, பயனளிக்கவில்லை, பக்க பக்க விளைவுகளை விளைவுகளை ஏற்படுத்துகிறதுன்றது ஏற்படுத்துகிறதுன்றது ஒரு ஒரு பார்ட்ல பார்ட்ல இருந்தாலும் இருந்தாலும் கூட கூட டாக்டர்கள் டாக்டர்கள் அதுல அதுல பெட்டர். பெட்டர். ஆனா ஆனா நான் நான் அலோபதிக் அலோபதிக் சிஸ்டம் சிஸ்டம் இந்த இந்த மாதிரி மாதிரி நம்ம நம்ம கத்துக்கிட்டே கத்துக்கிட்டே வேற 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 விதமான விதமான மருத்துவங்கள்லாம் மருத்துவங்கள்லாம் பாக்குறாங்க பாக்குறாங்க இல்லையா? இல்லையா? அதுல அதுல வந்து வந்து சிஸ்டம் சிஸ்டம் கரெக்ட், கரெக்ட் டாக்டர் டாக்டர் தப்பு. தப்பு. அலோபதிக் அலோபதிக் சிஸ்டம்ல சிஸ்டம்ல வந்து வந்து சிஸ்டம் சிஸ்டம் தவறு, தவறு, டாக்டர்கள் டாக்டர்கள் கரெக்ட். கரெக்ட். மோஸ்ட்லி மோஸ்ட்லி பெரும்பான்மை, பெரும்பான்மை, நான் நான் வந்து வந்து டோட்டலி டோட்டலி அப்படின்னு அப்படின்னு சொல்லல, சொல்லல. 100% 100% அல்ல, அல்ல. பெரும்பான்மை பெரும்பான்மை அலோபதிக்ல அலோபதிக்ல வந்து வந்து டாக்டர்கள் டாக்டர்கள் வந்து வந்து கரெக்ட். கரெக்ட். ஏன்னா ஏன்னா அவங்க அவங்க என்ன என்ன செய்யறது, அந்த செய்யறது புரோட்டோகால், புரோட்டோகால், அந்த அந்த ப்ரொசீஜர், ப்ரொசீஜர், அந்த அந்த மெத்தடாலஜி, மெத்தடாலஜி எப்படி எப்படி போகணும் போகணும் அந்த அந்த பாதை, பாதை, இதே இதே பயணம், பயணம், இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் தான் இது, இது, இதுக்கப்புறம் தான் இதுக்கப்புறம் தான் இது இது அப்படின்றத அப்படின்றது வந்து வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு வகுத்து வகுத்து அந்த அந்த வாய்க்கால் வாய்க்கால் வழி வழி ஏற்படுத்தி ஏற்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. வைக்கப்பட்டிருக்கிறது. அதுலதான் அதுலதான் தண்ணி தண்ணி வந்து வந்து ஓடும். ஓடும். ஆனா ஆனா இதுல இதுல அப்படி அப்படி கிடையாது. கிடையாது. அவங்க அவங்க உங்க உங்க மூளை மூளை என்ன என்ன சொல்லுதோ சொல்லுதோ அதுக்கேற்ற அதுக்கேத்த மாதிரி மாதிரி முடிவு முடிவு. பண்ணக்கூடியது. இதுல இதுல வந்து வந்து சிஸ்டம் சிஸ்டம் கரெக்ட், கரெக்ட், மற்ற மத்த எல்லா எல்லா ஆப்ரேட்டிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் சிஸ்டமும் கரெக்ட். கரெக்ட். ஆனா ஆனா இதுல இதுல வந்து வந்து மருத்துவர்கள் மருத்துவர்கள் தவறானவர்கள். தவறானவர்கள். எப்படி எப்படி பெரும்பான்மையான பெரும்பான்மையான தப்பு, தப்பு, அவங்களுடைய அவங்களுடைய மைண்ட் மேல் என்ன என்ன போகுதோ, போகுதோ, என்ன என்ன போகுதோ, போகுதோ, சித்தன் சித்தன் போக்கு, போக்கு, சிவன் சிவன் போக்கு போக்கு அப்படின்ற அப்படின்ற மாதிரி மாதிரி பழமொழிலாம் பழமொழிலாம் இருக்கு இருக்கு இல்லைங்களா? இல்லைங்களா? அப்போ அப்போ அது அது வந்து வந்து அந்த அந்த மாதிரியாக மாதிரியாக வந்து வந்து அவங்க அவங்க முடிவெடுத்து முடிவெடுத்து போறதுனால போறதுனால வந்து வந்து நோயாளிகளுக்கு நோயாளிகளுக்கு வந்து வந்து நன்மைகளை நன்மைகளை காட்டிலும் காட்டிலும் தீமைகள் தீமைகள் அதிகமாக அதிகமாக ஏற்பட்டு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அப்படின்ற அப்படின்ற விஷயத்தையும் விஷயத்தையும் நீங்க நீங்க உள்ள உள்ள பதிவு பதிவு பண்ணி வைங்க. பண்ணுவீங்க. அதனால அதனால அதனாலதான் அதனாலதான் இந்த இந்த மாதிரி மாதிரி மருத்துவங்களை மருத்துவங்களை ஏன் ஏன் நம்மலாம் நம்மலாம் ஷேர் ஷேர் பண்ணிக்கிறோம், பண்ணிக்கிறோம், பேசுறோம் பேசுறோம் அப்படின்னு அப்படின்னு சொன்னா, சொன்னா, நான் நான் கூட கூட வந்து வந்து என்ன என்ன சொல்றேன்னா, சொல்றேன்னா, நான் நான் வந்து வந்து டாக்டர்னு டாக்டர்னு சொல்லிக்கிறத சொல்லிக்கிறத வந்து வந்து தயாரா தயாரா இல்லை, இல்ல. நான் நான் டீச்சர் டீச்சர் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு தான் நான் நான் இருக்கிறேன் இருக்கிறேன் அப்படின்றத அப்படின்னு நான் தான் நான் அடிக்கடி அடிக்கடி வந்து வந்து எல்லாருக்குமே எல்லாத்தையுமே சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறேன். இருக்கேன். இப்போ இப்ப எனக்கு எனக்கு ட்ரீட் ட்ரீட் பண்றவங்களுக்கோ, பண்றவங்களுக்கோ, என்னை என்னை தெரிஞ்சவர்களுக்கோ, தெரிஞ்சவர்களுக்கோ, நீங்க நீங்க பார்த்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாருக்குமே எல்லாருக்குமே தெரியும், தெரியும். நான் நான் வந்து வந்து டீச்சரா டீச்சரா இருக்க இருக்க தான் தான் போறேன் போறேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லிட்டு. அப்ப அப்ப என்ன என்ன ஒரு 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 விஷயத்தையும் விஷயத்தையும் உள்ள உள்ள பதிவு பதிவு பண்ணி பண்ணி வச்சிட்டோம்னா, வச்சிட்டோம்னா, அவங்க அவங்க
அவங்களே அவங்களுக்கு சரியான இடத்துல வந்து நம்ம வந்து அதை ஹேண்டில் பண்ணிக்க முடியும். அப்போ இது நான் தான் பெஸ்ட் டாக்டர் நான் சொல்லுவேன். என்னோட பெஸ்ட் டாக்டர் யாருன்னா என்கிட்ட வரக்கூடிய பேஷண்ட்ஸ், அவங்களோட பெஸ்ட் டாக்டர் யாருன்னா அவங்கள படித்த கிரியேட்டர். அப்படிதான் ஸ்டெப்ஸ் போக முடியும். நான் வந்து இன்ஃபீரியர் டு த பேஷண்ட், அந்த இன்ஃபீரியர் நான், அவங்க எனக்கு மேல அவங்க சுப்பீரியர், அவங்களுக்கு மேல எல்லாம் உள்ள இறைவன் சுப்பீரியர். இப்படிதான் ஸ்டெப் வைக்கணும்ன்றது தான் நான் நினைக்கிற விஷயம். அதனாலதான் இந்த சிஸ்டம்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் முதல்ல. அப்போ ஹோமியோபதி தான் அப்படின்னா இல்ல, ஹோமியோபதி பத்தி நம்ம பேசல. ஃபர்ஸ்ட் மேட்டர் ஹோமியோபதி தான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி டாக்டர் சாமுவேல் ஹானிமன் பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி டாக்டர் ஹிப்போக்ரட்டிஸ், டாக்டர்னு யாரும் அப்ப சொல்லல, நாம இப்ப சொல்றோம் டாக்டர் ஹிப்போக்ரட்டிஸ். அவர் மருத்துவ உலகில் தந்த எத்தனை கோடி பேர் MBBS படிச்சாலும் அதுக்கு முன்னோடி அதை வழிவகுத்து கொடுத்தது யாரு, அந்த வழி ஏற்படுத்தி கொடுத்தது அவரு ஹிப்போக்ரட்டிஸ். அதனால அவர் டாக்டர் ஹிப்போக்ரட்டிஸ். டாக்டர் சாமுவேல் ஹானிமன் அவர் MBBS தான், MD தான். அதனால வந்து இவர் இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாரு. அவர் முதலாக ஆராய்ச்சி கற்றுக்கொண்ட ஒரு கொய்னா மர பட்டை வந்து
இந்த பெருவின் மரத்தினுடைய பட்டையை வந்து எடுத்து கொண்டு வந்து காய்ச்சி பார்த்தாரு. என்ன டேஸ்ட் இருக்குன்னு பார்த்தாரு. அந்த டேஸ்ட் என்ன டேஸ்ட் அப்படின்னு சொன்னா துவர்ப்பு, காய்ச்சலுக்கு துவர்ப்பு மருந்தாக பயன்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்றாரு. அப்போ காய்ச்சலை சரி பண்ணிடுது. சும்மா இருக்கும்போது காய்ச்சலை ஏற்படுத்துகிறது. அப்போ ஒவ்வொரு சுவையும் அதுதான். எல்லா சுவையும் வந்து அதுக்குள்ளேயே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ஒரு சுவையை அவர் பதிவு பண்றாரு. இந்த மாதிரி இந்த துவர்ப்பு சுவையுள்ள இந்த மரப்பட்டையை வந்து காய்ச்சலுக்கு அந்த கிராம மக்கள் பயன்படுத்துகின்றார்கள். இதை பற்றி விக்கிபீடியா அமெரிக்காவில் வந்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை வந்து நன்றாக இருக்கக்கூடிய ஒரு காய்ச்சி குடிக்க போகும்போது காய்ச்சலை ஏற்படுத்துகிறது என்ற உண்மையை வெளிப்படுத்துறாரு. அந்த மருந்து இன்னைக்கு 150 வருஷம் கண்டுபிடிச்சு இன்னைக்கு நோய்க்கு பயன்படுகிறது. ஆனா அது ஒரு மருந்து தான் அந்த நோய்க்கு அப்படின்ற மாதிரி ஏற்படக்கூடாது. பல்வேறு மருந்துகள் தேவைப்படுது. இது எப்படின்னா அறிகுறிகள்ல பார்த்து அவங்களுடைய மைண்ட் என்ன சொல்றது அதை பார்த்து கண்டுபிடிக்கிறதா ஹோமியோபதி. ரொம்ப வந்து ஒரு செஸ் விளையாட்டு மாதிரி. அப்போ அவர் வந்து கண்டுபிடிச்ச அந்த மருந்து இன்னைக்கு உள்ள நோய்கள் எதுக்கு பயன்படுது? இந்த ஒரு 15-20 நாளா நான் அதிகமாக பார்த்து கொண்டிருக்கிற நோயாளிகளுக்கு வந்து வரக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் வந்து டெங்குவுக்கு பயன்படக்கூடிய ஹோமியோபதி மருந்துகளில் இதுவும் ஒன்று. அப்போ அதுல வந்து ரத்த கசிவோ ரத்தப்போக்கோ இருந்துச்சுன்னா இதை பயன்படுத்துவதற்கு அந்த நோயாளிகளுக்கு தேவைப்படக்கூடிய மருந்தாக இருக்கிறது. அதே மாதிரி கொரோனா இப்போ வந்துச்சு. இந்த கிரவுன் லைக் வைரஸ், கிரீடம் சூட்டிய வைரஸ், எல்லாரையும் முடக்கி போட்டு விட்ட வைரஸ். அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாங்க ஒரு மருந்து. அது ஆர்சனிக்கம் ஆல்பம் அப்படிங்கிற ஒரு மருந்து கொடுத்தாங்க. அந்த ஆர்சனிக்கம் பாய்சன் உள்ள போச்சுன்னா வந்து அது வந்து எப்படிலாம் வந்து துன்பங்களை ஏற்படுத்துமோ அந்த அறிகுறிகளை பார்த்து அந்த மருந்து கொடுத்தாங்க. சிம்பிள் டெக்னிக். அந்த விஷயம் எதுக்காக வந்து பிரிஸ்கிரிப்ஷன்ல வந்து அதை மட்டுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்திருந்தாங்க ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்ல அப்படின்னு சொன்னா அந்த மருந்துடைய குறிகளில் மிக முக்கியம் வந்து ரெஸ்ட்லெஸ்னஸ், அமைதியின்மை. அப்ப அதுக்கு அந்த மருந்து கொடுக்கும் போது நம்மளை அமைதிப்படுத்தி விடுகிறது. அப்ப அது கொரோனாவை வந்து ஜெயிக்கிறது பயன்பட்டதுங்கிறது ஒரு கருத்து. இப்படிதான் இந்த ஹோமியோபதி சிஸ்டம் வந்து போயிட்டு இருந்துச்சு. இதுல வீரியங்கள், பல்வேறு விதமான வீரியங்கள், பல்வேறு ஒரு ஒரு மருந்து எடுத்துட்டோம்னு சொன்னா அந்த கொய்னால ஒரு மருந்து எடுத்துட்டோம்னு சொன்னா இப்போ ஒரு 10 பேஷண்ட் வந்தாங்கன்னு சொன்னா 10 பேருக்கும் அந்த கொய்னாவை கொடுத்தா வந்து சரியாகுமா? 4 பேருக்கு சரி ஆகாது. ஒரு 6 பேருக்கு சரியாகாது. 6 பேருக்கும் ஒரே விதமான பவர்லயே கொடுத்தா சரியாகும்னா ஆகாது. ஒருத்தருக்கு வந்து பேசிக் மருந்து, அதுக்கு பேர் மதர் டிக்சர், ஒருத்தருக்கு வந்து 3, ஒருத்தருக்கு 6, ஒருத்தருக்கு 12, ஒருத்தருக்கு 30, ஒருத்தருக்கு 200, ஒருத்தருக்கு 1M. இப்படி எல்லாம் பல்வேறு விதமான வீரியங்கள் அதை கொடுக்க வேண்டியதா இருக்குதுன்னு போகும்போது இதை வந்து நாம வந்து இப்படி வந்து கொடுக்கறது வந்து இது சரியா பொருத்தமா படல அப்படின்னு ஒரு முடிவு பண்றாரு. யாரு? டாக்டர் சாமுவேல் ஆனந்த் ஸ்டூடெண்ட் வந்து அவரு MBBS டாக்டர் தான், அலோபதி டாக்டர் தான். அவர் முடிவு பண்ணிட்டு அவர் வேற ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாரு. அந்த மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வாரம் பார்த்தோம். அப்போ இந்த மாதிரியான சிஸ்டம் என்னெல்லாம் இருக்குது? இப்போ வந்து ஹோமியோபதி சிஸ்டம், சித்தா சிஸ்டம், ஆயுர்வேதா சிஸ்டம், யுனானி சிஸ்டம், அதே மாதிரி வந்து நமக்கு வந்து அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், ரெய்கி, பிராணிக், யோகா, இது மாதிரி வந்து அப்புறம் வந்து வர்மா, இதெல்லாம் இருக்குது இல்லையா? ஒன்னொன்னா நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுட்டோம்னா இப்போ இதுல என்ன பயன் சொன்னா நம்ம ஹோமியோபதியில என்ன நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னாக்க ஃபர்ஸ்ட் எய்டு மருந்தா இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்றது தான் என்னோட கருத்து. எல்லாத்தையுமே நம்ம ஃபர்ஸ்ட் எய்டா நான் சொல்லிட்டு வரேன். அந்த நேரத்துக்கு ஃபர்ஸ்ட் எய்டா பயன்படுத்தணும். நல்லா அதை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் இது கண்டிப்பா இதற்கு தேவைப்படுகிறது. இது வந்து ஹார்ம் பண்ணாது, அதாவது அவருக்கு வந்து ஆபத்துகளை ஏற்படுத்தாதுன்னு தெரிய போகும்போது அப்போ அந்த மருந்தை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு நம்ம வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்றதுதான் வந்து நம்ம சொல்லிட்டு ஒரு விஷயம். எந்த ஒரு புள்ளியா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஹோமியோபதியா இருந்தாலும் சரி, வேற ஏதாவது சரி. இப்ப ஏன் ஹோமியோபதி எடுக்காம இருக்கலாமான்னு சொன்னாக்க எல்லா நேரத்திலும் எல்லா சூழல்களிலேயும் வந்து இருக்க முடியாது மனிதன். ஏன்னு சொன்னா கடலுக்குள்ள பயணம் போயிட்டு போகும்போது ஒண்ணு அவனுக்கு மீன் கிடைக்கும், உப்பு தண்ணி கிடைக்கும், அங்க அதான் சாப்பிட்டாகணும். அப்போ மீன்ல கடல்ல வேணும். சரி, அதே மாதிரி வந்து பாலைவனத்தில் இருக்க போகும்போது அங்க என்ன உணவுகள் அவனுக்கு கிடைக்குதோ அதுதான் வந்து அவனுக்கு காஞ்சி போன வந்து பேரிச்சம்பழத்தையும் அதெல்லாம் சாப்பிட்டு வாழ முடியும்ன்ற மாதிரி கட்டளை இருந்துச்சுன்னு சொன்னா அது அப்பெல்லாம் அந்த காலத்துல வந்து அந்த பயணங்களும் வந்து டிரான்ஸ்போர்டேஷன் இல்லை. அதே மாதிரி வந்து உணவுகள் அங்கே வராது. அப்ப என்னென்ன அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு என்ன கிடைக்குதோ அதெல்லாம் வந்து பக்குவப்படுத்தி அவங்க பதப்படுத்தி வைத்துக் கொண்டு அதை வந்து பழக்கப்படுத்தி கொண்டிருந்தார்கள். காட்டுவாசிகள் காட்டு உணவுகள் தான் சாப்பிட்டு கொண்டாங்க. அது மாதிரி வந்து நமக்கெல்லாம் அரிசி, வடநாடுல எல்லாம் வந்து கோதுமை,
அப்புறம் வந்து வெளிநாடுகள் எல்லாம் வெளிநாடுகள்லாம் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் இந்த மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள்லாம் இருந்தது. காரணம் அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு எது கிடைத்ததோ அதை வந்து உணவாக கொண்டு வாழ்ந்து வந்து அவங்க பயன்படுத்தி பழக்கப்படுத்தி கொண்டார்கள். அதனால இந்த மாதிரி வந்து இங்க வைஃபை கனெக்ஷன் வந்து டிஸ்டர்பா இருக்குன்னு நினைக்கிறேன். அது வைஃபை வந்து கட் பண்ணி கட்டாயி வருது. வேறு வழி இல்லை. எல்லா சூழ்நிலையிலும் வாழ பழகிக் கொள்ள மாதிரி இந்த சூழ்நிலையை பழகிக் கொள்ளுங்கள், உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த மாதிரி வந்து இப்போ இதுக்கெல்லாம் கூட ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும்தான் நான் சொல்லி வரேன்னு சொல்ல போகும்போது கொரோனாவுக்கு பயன்படுத்துதுன்னு சொல்லும்போது இப்போ டெங்குவுக்கு பயன்படுகிறதுன்னு சொல்ல போகும்போது அப்போ அந்த மாதிரி அடிக்கிறதுக்கு அதே மாதிரி வந்து பூச்சிக்கடிகளுக்கு ஃபோன்ல வந்து மியூட்ல தான் இருக்குது சார். மியூட் ஆல் மியூட் எல்லாமே மியூட் தான், எல்லாருக்கும் மியூட் தான். எல்லாமே மியூட், என்ன தவிர எல்லாமே என்ன தவிர வந்து எல்லாமே மியூட் பண்ணி தான் இருக்கு. இங்க மிஸ்டேக் வைஃபைல இருக்குது. அதனால வந்து நல்லா கேக்குதுன்னு தெரியல எனக்கு. இங்க என்னுடைய மொபைல்லயே வந்து மியூட் தான். டைம் வேஸ்ட் வேஸ்ட் பண்ணாம நீங்க அதை சொல்லுவாங்க பிரைவேட் ஆயிப்போம். கேட்கறது பரவாயில்ல, ஒன்றும் வழி இல்லை. சரி. அப்ப இயற்கையோடு இணைவோம்ன்ற பகுதியில வந்து இந்த மருத்துவத்துல வந்து பிரச்சனைகளை வந்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து இந்த மருத்துவம் பத்தி பார்க்கும்போது இன்னொரு மருத்துவத்தையும் நம்ம வந்து ஒவ்வொரு மாத்திரையும் வரணும். நம்ம அடுத்தது அழகின் குறிப்பு. அழகின் குறிப்புல நம்ம வந்து பால்டெட், முடி கொட்டுதல், அந்த மாதிரி திட்டா முடி கொட்டுறது, முன்மண்டையில வரக்கூடிய முடி கொட்டுறது, பக்கவாட்டில் முடி கொட்டுறது, உச்சியில கொட்டுறது, பின்மண்டையில கொட்டுறது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து ஒன்னொன்னுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு பக்கவாட்டில் முடி கொட்டுவதற்கான புள்ளிகளை தான் போன வாரம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்ப பின்மண்டையில வந்து கொட்டக்கூடிய முடி இந்த பின்பக்கமாக வந்து முடி கொட்டுச்சுன்னு சொன்னா அந்த முடி கொட்டுவதை நிறுத்துவதற்கு என்ன புள்ளி பயன்படுகிறது அப்படின்னு சொன்னாக்க உங்களுடைய கையில இந்த மணிக்கட்டு ரேகை, கட்டவர்களுக்கு நேராக இருக்கக்கூடிய மணிக்கட்டு ரேகை, அதுல இருந்து இந்த மாதிரி 2 விரல குறுக்குல வைக்கணும். வச்சு எங்க முடியுதோ இங்க வந்து ஒரு ப்ராமினன்ட் ஏரியா, இங்க ஒரு ப்ரொஜெக்ஷன் இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல பிரஸ் 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 இந்த மாதிரி 2 to 3 minutes இது மாதிரி பண்ணும்போது பின்மண்டையில் ஏற்படக்கூடிய முடி உதிர்வு குறையுது. பல காரணங்கள் வந்து பல நூற்றுக்கணக்கான நோய்களை எதிர்த்து இந்த புள்ளி. நாம இப்ப அது நோக்கம் அது இல்லை. நீங்க நோய்கள் இருக்கிறத பத்தி பேசி மூட் அவுட் பண்ண முடியாது. ஏன்னு சொன்னா நோய்களுக்கான பகுதி வேற பார்ட் இருக்கு இல்லையா நமக்கு. இந்த பார்ட் எதுக்கான பார்ட் இது அழகின் குறிப்பு. நாம் அழகாக வைத்துக் கொள்வதற்கு, தவற விட்டு அழகை மீட்டு எடுத்துக் கொள்வதற்கு பயன்படக்கூடிய புள்ளி தான் நம்ம பார்த்துட்டு வர்றதுனால இந்த விஷயத்துக்கு இந்த புள்ளி பயன்படுகிறது. நிறைய விஷயம் இந்த இடத்துல நான் காட்டுவேன். அது பார்த்து தனியா பார்க்கணும், தனித்தனியா பார்க்கணும். வீட்டுல வந்து சக்கரை இருக்குன்னா சக்கரை பல்வேறு விஷயங்களுக்கு பயன்படும். டீக்கு தேவைப்படும், பாயசம் தேவைப்படும். அது மாதிரி யோசிச்சு பாத்துங்களேன். இதெல்லாம் இப்போ இந்த மாதிரி இந்த புள்ளி பின்மண்டையில் வரக்கூடிய முடி உதிர்வு அதுக்கு பயன்படுது. தொடர்ந்து பயன்படுத்த போகும்போது அந்த முடி கொட்டுறது சில நேரத்தில் என்ன ஆகும்னா, இன்னொரு விஷயம் சொல்றேன். அந்த பாயிண்ட ஃபர்ஸ்ட் வந்து வேற மாதிரி இல்லாதவங்க வந்து இந்த மாதிரி புதுசா பண்ணி பார்க்க போகும்போது பலமில்லாத முடிகள்லாம் வந்து உதிரும். உதிர போகும்போது பயப்பட அவசியம் இல்லை. ஏன்னா பலம் இழந்து போயிருக்கிறதுனால தான் அது உதிருது. அந்த இடத்துல புதுசாக முளைப்பதற்கு அது வழிவிடுது.
அந்த வாழைமரம் ஒரு பேசுற மாதிரி ஒரு கவிதையை ஒன்று சொன்னேன். கவிஞர் மேத்தாவோட கவிதை. அதே மாதிரி தான் அந்த கவிதை அப்புறமா பேசணும். இன்னைக்கு கூட பேசலாம். இப்போ அந்த மாதிரி இந்த ஏற்கனவே அந்த இடத்துல இது நின்றுட்டு இருந்துச்சுன்னா புது growth வராதுன்றதுனால இது என்ன அது விலைக்கு வழி விடுறதுக்காக உதருது. பயந்து போய் விட முடியாது பாயிண்ட். இந்த பாயிண்ட் அடுத்த போகும்போது பின்னால் பின்னழகை நம்ம நேர்த்தியாக வைத்துக் கொள்வதற்கு பயன்படக்கூடிய புள்ளி. அதனால என்ன ஆகுதுன்னு சொன்னா பின்மண்டை பகுதியில முடி உதிரலாம் சில பேருக்கு முந்து போய் இடத்துல புது growth ஒண்ணு உதிரது நிற்கும், இல்ல உதிரும் புது 2 பேரை முடிஞ்சதுக்கு அப்புறமா புது growth வரும் அப்படின்றதான் இந்த பின்மண்டைக்கான இந்த புள்ளி. அப்ப அந்த அழகின் சிரிப்புல முடி நீக்குவது பத்தி போன வாரம் பேசணும். போன வாரம் பேசுறதா இந்த பக்கவாட்டில் முடி உதிர்ந்தா என்ன பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்ப பின்மண்டையில முடி உதிர்ந்தா என்ன பாயிண்ட் பண்ணலாம் அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். பின்மண்டியிலும் பக்கவாட்டி எனக்கு முடி உதரவே இல்லை. அதனால பார்க்கலாம் கூட நினைக்கிறாங்க. நான் எனக்கு கிடைக்காத பேசிட்டு இருக்கிறேன். அந்த காலத்துல இந்த மாதிரி அது தவறு. அது மாதிரி எனக்கு தெரியாது. இப்போ நான் சொல்லி தர போகும்போது நீங்க அதை சரி பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால ஒரு பக்கம் எனக்கு பொறாமை தான், உங்களுக்கு நீங்க போறீங்க. இருந்தாலும் இப்ப நீங்க எல்லாம் என்னோட எல்லை சேர்ந்தவர்கள். அதனால உங்களுக்கு அதை கண்டிப்பாக அதை பயன்படுத்தி நீங்க வெற்றியடையணும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கண்டிப்பாக காரணம் இருக்குது, ஒண்ணுக்கும் காரணம் இருக்குது. காரணங்கள்ல டீடைலா பேசணும்னு சொன்னாக்கா அது கிட்டத்தட்ட இப்ப இந்த கிளாஸ்ல 3/4 மணி நேரம் பேச முடியாததுனால காரணங்கள் பத்தி நான் பேசல. என்ன செஞ்சா என்ன நடக்கும் அப்படின்றத பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம். அதனால அழகின் சிரிப்புல பின்மண்டையில் இருக்கக்கூடிய முடியை தடுப்பதற்கு புதிய growth-ஐ அதை வளர்ச்சி ஏற்படுத்துவதற்கு பயன்படக்கூடிய புள்ளிதான் இந்த கையில காமிச்சாரு. அப்ப இந்த கையில இல்லையா இருக்குன்னா ஆமா இந்த கையில தான் இருக்குது. இந்த கட்டவரல் நேரா மணிக்கிட்டு ரேகை 2 விரல்களுக்குள்ள வச்சீங்கன்னா எங்க மட்டும் இந்த ஓரம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும். அந்த இந்த ஒரு ப்ராமினன்ட் ஏரியா, ஒரு மேடு தான் பள்ளம், ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி அந்த இடத்துல இந்த ரேகை நேரா இந்த பிரஸ் எப்பவுமே அப்படி அவசரமா பண்ணாலும் கேட்காது. தேய்ச்சாலும் ரொம்பலாம் கேட்காது. எல்லா பாயிண்ட் வேற பாயிண்ட்லாம் போயிடும். குறிப்பா அந்த இடத்த செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா பிரஸ் 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 அந்த மாதிரி பிரஸ் ரிலீஸ் பிரஸ் ரிலீஸ் பிரஸ் ரிலீஸ் அந்த மாதிரி 2 to 3 minutes. அப்ப என்ன பண்ணலாம் 180 கவுண்ட்ஸ்னா 3 minutes, 120 கவுண்ட்ஸ்னா 2 minutes போதும். அது வரைக்கும் பண்ணிச்சா போதும். ஒரு நாளைக்கு ஒரு முறை எப்ப நீங்க ரிலாக்ஸ்டா உட்கார்ந்துக்கிறீங்களோ, எந்த ஒரு மருத்துவமும் பார்க்கறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு சாப்பாடு நம்ம ஜீரணம் ஆகணும்னு சொன்னாலும் சரி, நம்ம ரிலாக்ஸ் ஸ்டேட்ல இருக்கணும்ன்றதான் முக்கியம். நம்ம அமைதியா உட்கார்ந்து கவனமா அதை செஞ்சோம்னு சொன்னா வெற்றி அடையலாம். அது சாப்பாடா இருந்தாலும் சரி, மருத்துவமா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் பதற காரியம் சிதறிடும். அதனால பதறாமல் இருந்தால் சிதறாமல் இருக்கும். அந்த இடத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் அழகின் தீர்வு. அடுத்தது ஆரோக்கியத்தின் அழைப்புல நாம 13 வாரங்களாகவும் நம்ம இதய நோயை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு இதய நோயை பற்றி பேச போகும்போது இன்னைக்கு பால்பிட்டேஷன் பத்தி தான் 2-3 வாரமா தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். பால்பிட்டேஷனுக்கு நிறைய காசஸ் இருக்குது. அது 3 விதமான காசஸ் பார்த்துட்டு இருந்தோம். காசஸ் கார்டியாக் டிசீசஸால் வரக்கூடிய காசஸ், அதாவது இதய நோய் தொடர்பாக இதயத்தில் ஏற்படக்கூடிய வெளிப்பாடுகள், நோய்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்புறம் இதயம் அல்லாத வேறு உறுப்புகளின் காரணமாக இதயத்தை இதயத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு ஒரு காரணங்கள் அப்படின்றது இன்னொரு செகண்ட் பார்ட். மூன்றாவது பார்ட் உளவியல், மனம் சார்ந்த பல்வேறு சோசியல் காசஸ் தான் இருக்கு இல்லையா. நம்ம எவ்வளவு பதட்டங்கள்லாம் இருக்குது. டெய்லி நம்ம ரோட்ல போகும்போது, நடந்து போகும்போது, வண்டி ஓட்டி போகும்போது, டிராவல் பண்ணும்போது, இல்ல வேற எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம ஒரு பாதிப்பு மாடிக்க போகும்போது, திரும்ப வர முடியாத போது, ஸ்கூல் போகும்போது திரும்ப வரலன்னு சொன்னாலும், இந்த மாதிரி வேற நம்ம ஒரு கோர்ட்ல ஒரு பிரச்சனை ஆனாலும் சரி, பக்கத்து வீட்டு அண்டைவீட்டாரோட நமக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி, இந்த மாதிரி சோசியல் காசஸ் நிறைய இருக்குது இல்லையா. அப்ப எல்லா இடத்துலயுமே அந்த மாதிரி இதய படபடப்பு ஏற்படக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தேர்ட் காஸ். இப்ப நம்ம இதயத்துக்கு அப்பாற்பட்ட இடங்கள்ல பார்க்க போகும்போது, இன்னைக்கு பித்தப்பையின் காரணத்தால் ஏற்படக்கூடிய ஜீரண கோளாறு ஏற்பட போகும்போது அது என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி இன்டைஜஷன், செரிமான குறைவு, அப்புறம் மேல் வயிற்று வலி, அது குறிப்பாக மேல் வயிற்று வலது பக்கமாக
வலி ஏற்படுறது, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து வாந்தி வாந்தி வர வர மாதிரி மாதிரி அறிகுறிகள் அறிகுறிகள் இருக்குது. இருக்குது. அந்த அது மாதிரி மாதிரி வந்து நெஞ்சு நெஞ்சு நிறைஞ்ச நிறைஞ்ச மாதிரி மாதிரி இருக்குது. இருக்குது. இந்த இந்த மாதிரி மாதிரி நிறைய நிறைய அறிகுறிகள் பித்தப்பையினுடைய பித்தப்பையின் பித்தப்பையின் காரணமாக காரணமாக ஏற்படக்கூடிய ஏற்படக்கூடிய டிஸ்பெப்சியா, டிஸ்பெப்சியா, செரிமான செரிமான குறைவு. குறைவு. இது இது எப்போன்னா எப்போன்னா ஒன்று ஒண்ணு ஓவர் ஓவர் ஈட்டிங், அப்படி இல்லை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத முடியாத உணவுகள். உணவுகள். இப்போ இப்போ ஒருத்தர் ஒருத்தர் மசாலா மசாலா உணவு உணவு எடுத்துக்கிட்டீங்கன்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா மசாலா மசாலா உணவு உணவு சாப்பிட்றது இந்த மாதிரி ஏற்படக்கூடிய வலி. வலி. குறிப்பாக குறிப்பா இந்த இந்த டிஸ்பெப்சியா டிஸ்பெப்சியா அப்படின்றது வந்து இந்த கேல்பிளாடரோட கனெக்ட் ஆகக்கூடிய டிஸ்பெப்சியா டிஸ்பெப்சியா வந்து வந்து ரைட் ரைட் சைடு சைடு அப்டாமன், அப்பர் அப்டாமன், மேல் வயிறு, வலது பக்கம் மேல் வயிற்றுல தான் வந்து இந்த வலியை வந்து இண்டிகேஷன் இருக்கும் நமக்கு. அந்த மாதிரி ஏற்பட போகும்போது எந்த புள்ளி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம வந்து முழங்க நேரா ஒரு சேர்ல உட்கார போகும்போது நீ நீ ஜாயிண்ட் ஜாயிண்ட் கை கை வச்சு பாருங்க. வச்சுப்பாங்க. அப்படி அப்படி கை கை சைடுல சைடுல போடுவாங்க. போடுவாங்க. இல்ல இல்ல நிக்க நிக்க போகும்போது நம்ம நம்ம வந்து வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங் போஸ்டர்ல பொசிஷன்ல நிக்கிறோம். நிக்கிறோம். ஸ்டாண்டர்டீஸ் அப்படி அப்படி நிக்கிறோம். நிக்கிறோம். நிக்க நிக்க போகும்போது போகும்போது நடுவர்கள் நடுவர்கள் நேரம் நேரா எங்க எங்க வருதுன்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தீங்கன்னா, இந்த இந்த நேரம் நேரம் வந்து வந்து முழங்கால் முழங்கால் மூட்டு சைடுல சைடுல ஒரு ஒரு மூட்டு இருக்கும். முன்னாடி வந்து உருண்டையா இருக்கும், சைடுல ஒரு மூட்டு கீழே உள்ள பள்ளம். அந்த அந்த படத்தை படத்தை வந்து வந்து நான் நாளைக்கு அனுப்புறேன் உங்களுக்கு. அந்த பாயிண்ட்டை பாயிண்ட் எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச தெரிஞ்ச பாயிண்ட், இங்கே பாயிண்ட். வரவங்களாம் நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு புள்ளி தான் அது. அது அந்த அந்த புள்ளியில புள்ளியில நீங்க நீங்க அழுத்த அழுத்த போகும்போது போகும்போது இந்த இந்த காரணங்கள் காரணங்கள் தவிர்க்க நீக்கப்படும். நீக்கப்படும். அந்த அந்த உடம்பு அந்த உடம்பு அந்த காரணங்களை காரணங்கள் நீக்க நீக்க போகும்போது போகும்போது இதன் இதன் காரணமாக காரணமாக அந்த அந்த இதயத்துக்கு இதயத்துக்கு ஏற்படக்கூடிய ஏற்படக்கூடிய பாதிப்பு பாதிப்புகளை அந்த அந்த இதயம் இதயம் வந்து அப்புறப்படுத்தி விடும். அப்புறப்படுத்திவிடும். அப்போ அப்ப இதயம் இதயம் வந்து சாதாரண சாதாரண சமாதான சமாதான நிலையில, நிலையில நார்மல் நார்மல் ஸ்டேட்ல, ஸ்டேட்ல இயல்பான இயல்பான நிலையில நிலையில தன்னுடைய தன்னுடைய வேலைகளை வேலைகளை தொடர்ந்து தொடர்ந்து இந்த இதயம் இதயம் செய்வதற்கு செய்வதற்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய புள்ளி புள்ளி இது. இது. இந்த இந்த மாதிரி மாதிரி வந்து அஜீரணத்தின் காரணமாக, இந்த இந்த மசாலா மசாலா உணவுகள் உணவுகள் அதிகரித்த காரணமாக, காரணமாக எண்ணெய் எண்ணெய் பொருள் பொருள் சாப்பிடுவதனால் சாப்பிடுவதனால் ஏற்படக்கூடிய ஏற்படக்கூடிய அஜீரணத்தின் அஜீரணத்தின் காரணமாக இதய இதய பாதிப்புகளை பாதிப்புகளை வராமல் வராமல் தடுக்கக்கூடிய தடுக்கக்கூடிய இந்த இந்த புள்ளியை புள்ளியை வந்து வந்து ஈஸியா ஈஸியா பார்க்கலாம். பார்க்கலாம். முழங்கால் முழங்கால் மூட்டு கை வச்சு வச்சு பாருங்க. பாருங்க. சிட்டிங் சிட்டிங் போஸ்ட்லயும் போஸ்ட்லயும் பார்க்கலாம். பார்க்கலாம். சைடுல சைடுல எலும்பு எலும்பு இருக்கும், எலும்புக்கு எலும்புக்கு பண்ணலாம். பண்ணலாம். பக்கவாட்டில் பக்கவாட்டில் இதான் இதான் நம்ம பக்கவாடுனா பக்கவாடுனா கை இப்படி தொங்க விட்டு பார்க்க இல்லையா, அதான் பக்கவாடு. முன்பக்கம் முன்பக்கம் வந்து இது இது ஃப்ரண்ட், ஃப்ரண்ட், இது இது வந்து வந்து பேக். பேக். இது இது ஆன்டீரியர், ஆன்டீரியர், அது அது போஸ்டீரியர். போஸ்டீரியர். முன்பக்கமும் முன்பக்கமும் இல்லை, இல்ல, பின்பக்கமும் இல்லை, பின்பக்கம் இல்ல, பக்கவாடு. பக்கவாட்டு பக்கவாட்டு இந்த இந்த பக்கம். பக்கம். இதுல இதுல முழங்கால் மூட்டு கீழே கீழ உள்ள உள்ள பக்கத்துல பக்கத்துல பிரஸ் பிரஸ் பண்ண பண்ண போகும்போது போகும்போது இந்த இந்த பித்தப்பையை பித்தப்பையை வந்து வந்து இது இது ஒழுங்குபடுத்துது. ஒழுங்குபடுத்துது. பித்தப்பையை பித்தப்பையை ஒழுங்குபடுத்துறதுனால ஒழுங்குபடுத்துறதுனால என்ன என்ன நடக்குது நடக்குது அப்படின்னு சொன்னா, சொன்னா, பித்தப்பையும் பித்தப்பையும் மரங்களும் மரங்களும் ஒண்ணு, ஒண்ணு. கிரீனிஷா கிரீனிஷா பசுமையான பசுமையான மரங்கள். மரங்கள். இந்த இந்த பித்தப்பையில பித்தப்பையில வெட்டி வெட்டி எடுத்துறாங்க எடுத்துறாங்க பாத்தீங்களா, பாத்தீங்களா, உள்ள 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 வந்து வந்து மரங்களை மரங்களை வெட்டி வெட்டி எடுத்துறாங்க எடுத்துறாங்க உடம்புக்குள்ள. உடம்புக்குள்ள. அப்போ அப்போ என்ன என்ன ஆகும், ஆகும்? வெப்பபூமியாக பூமி பூமி வந்து வந்து வெப்பமண்டலமாக வெப்பமண்டலமாக மாறிக்கொண்டிருக்கிறது நம்ம மாறிக்கொண்டிருக்கிறது படிக்கிறோமே. நம்ம அதே படிக்கிறோமே. அதே மாதிரி மாதிரி பித்தப்பையை பித்தப்பையை வந்து வந்து வெட்டி வெட்டி எடுத்துட்டாக்க எடுத்துட்டாக்க உடம்பு உடம்பு பூரா பூரா வந்து வந்து வெப்பமயமாக வெப்பமயமாக மாறிவிடும். மாறிவிடும். அது அது சிம்பிளா சிம்பிளா சொல்லணும்னா சொன்னா அசிடிக் அசிடிக் நேச்சர். நேச்சர். அப்ப அப்ப அசிடிட்டி அசிடிட்டி எங்கெல்லாம் எங்கெல்லாம் பாதிக்குமோ பாதிக்குமோ எல்லாம் எல்லாம் வந்து வந்து வைட்டல் வைட்டல் ஆர்கன்ஸ் ஆர்கன்ஸ் பூரா பூரா பாதிக்கும்ன்றது பாதிக்கும்ன்றது சப்ஜெக்ட். சப்ஜெக்ட். அதெல்லாம் அதெல்லாம் பெரிய பெரிய சப்ஜெக்ட். சப்ஜெக்ட். ஒன்றும் ஒண்ணும் பயப்பட பயப்பட வேண்டியதில்லை. வேண்டியதில்ல. பெருசா பெருசா தான் தான் சின்னதா சின்னதா இருந்தாலும் நம்ம நம்ம வந்து வந்து ஒன்று ஒன்றா தெரிஞ்சுட்டே தெரிஞ்சுட்டே வரலாம். வரலாம். இப்போ இப்போ வந்து வந்து இது இது வந்து வந்து இந்த 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 காசு காசு வந்து வந்து கண்டுபிடிச்சிடும். கண்டுபிடிச்சிடும். இந்த இந்த மாதிரி மாதிரி பெயின், பெயின் ரைட் ரைட் அப்டாமன்ல, அப்டாமினல், அப்பர் அப்பர் அப்டாமல் அப்டாமினல் பெயின், பெயின், ஏதோ ஏதோ மசாலா மசாலா சாப்பிட்டோம், சாப்பிட்டோம், எண்ணெய் எண்ணெய் பொருள் பொருள் சாப்பிட்டோம், சாப்பிட்டோம் ஒத்துக்கல. ஒத்துக்கல. தீபாவளி தீபாவளி பலகாரங்கள் எல்லாம் எல்லாம் ஒத்துக்காம ஒத்துக்காம வந்து வந்து இப்படி இப்படி ஆகி ஆகி போச்சு. போச்சு. தீபாவளி தீபாவளி பலகாரம் பலகாரம் இன்னைக்கு மசாலா மசாலா இன்னைக்கு என்ன என்ன சார் சார் நீங்க நீங்க அப்படின்னு அப்படின்னு சொல்றீங்கன்னு சொல்றீங்கன்னு சொன்னாக்கா, சொன்னாக்கா, ஆமா ஆமா தீபாவளியும் தீபாவளியும் வந்து வந்து இப்போ இப்போ வந்து 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 மசாலாக்கள், மசாலாக்கள் பிரியாணிலாம் பிரியாணிலாம் வந்துச்சு. வந்துச்சு. அது ரம்ஜான்லாம் ரம்ஜான்லாம் கிடையாது, கிடையாது, பக்ரீத்துக்கு மட்டும் பக்ரீத்துக்கு தான் மட்டும் தான் கிடையாது. கிடையாது. தீபாவளிக்கும் தீபாவளிக்கும் பிரியாணி பிரியாணி உண்டு. உண்டு. அதே அதே மாதிரி மாதிரி வந்து வந்து இந்த இந்த பலகாரங்கள், பலகாரங்கள் எண்ணெய் எண்ணெய் பலகாரங்கள் பலகாரங்கள் தான் தான் வந்து வந்து அது அது ஸ்பெஷாலிட்டி. ஸ்பெஷாலிட்டி. அதிரசம் அதிரசம் அந்த அந்த மாதிரி மாதிரி முறுக்கு இந்த முறுக்கு இந்த மாதிரி மாதிரி விஷயங்கள். விஷயங்கள். இதுல இதுல எண்ணெயும் எண்ணெயும் கூட கூட இதே இதே மாதிரி மாதிரி தான். தான். இது இது உள்ள உள்ள போய் போய் தொந்தரவு தொந்தரவு ஏற்பட ஏற்படும் போகும்போது போது ரைட்டு ரைட்டு அப்பர் அப்பர் அப்டாமன், அப்டாமின் இந்த இந்த சைடில் சைடுல வரக்கூடிய வரக்கூடிய பெயின், பெயின், அப்படி அப்படி கடுமையான கடுமையான வலி, வலி, அப்படி குத்துற குத்துற வலி வலி இருக்கும். இருக்கும். ஆஹ் அதே அதே மாதிரி மாதிரி வந்து வந்து வாந்தி வாந்தி வர வர மாதிரி மாதிரி அறிகுறிகள், அறிகுறிகள். அப்புறம் அப்புறம் வந்து வந்து அப்படியே அப்படியே வந்து 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 குமட்டல் குமட்டல் வந்து மயக்கம் மயக்கம் வரக்கூடிய வரக்கூடிய சூழ்நிலை. சூழ்நிலை. எல்லாத்துக்கும் இந்த எல்லாத்துக்கும் இந்த பாயிண்ட் பாயிண்ட் எடுத்தோன்னா எடுத்தா சரியாயிடுது. சரியாயிடுது. அப்படின்னாக்க அப்படின்னாக்க அந்த அந்த வெப்பத்தை வெப்பத்தை நீக்கி நீக்கி அந்த அந்த புதுசாக புதுசாக அந்த அந்த இலைகளை இலைகளை முளைப்ப அந்த முளைப்ப அந்த முளைச்சிட்டா முளைச்சிட்டா எப்படி எப்படி அந்த அந்த பசுமையாக பசுமையாக இருக்குமோ இருக்கும். அந்த அந்த மாதிரி மாதிரி பசுமையை பசுமையை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஏற்படுத்தக்கூடிய இந்த புள்ளி புள்ளி உங்களுக்கு உங்களுக்கு அற்புதமாக அற்புதமாக பயன்படுத்தி புள்ளி. இந்த இந்த புள்ளியை புள்ளியை நீங்கள் நீங்க பயன்படுத்தி பயன்படுத்தி நீங்கள் நீங்க வந்து வந்து இதயத்திற்கு வந்து இதயத்தால மட்டும் தான் காரணம் வராது. இதயத்துக்கு இதயத்துக்கு எங்க எங்க இருந்தாலும் இருந்தாலும் பிரச்சனை பிரச்சனை வரலாம். வரலாம். எங்கிருந்தோ எங்கிருந்தோ வரக்கூடிய வரக்கூடிய ஒரு ஒரு பிரச்சனையை பிரச்சனையை தீர்த்து தீர்த்து இதயத்தை இதயத்தை இதமாக இதமாக அந்த அந்த பாட்டில் பாட்டில் செயல்பட செயல்பட வைப்பதற்கான வைப்பதற்கான அற்புதமான அற்புதமான புள்ளிகள் புள்ளிகள் அறிமுகம் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இந்த புள்ளியை புள்ளியை நீங்கள் நீங்க பயன்படுத்த பயன்படுத்த கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். வேண்டும். அடுத்ததாக அடுத்ததாக வந்து வந்து மனதோடு மனதோடு பேசுவோம். பேசுவோம். இந்த இந்த மனதோடு
மனதோடு பேசுவோம்ன்றது வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து ஒவ்வொரு விதமா பேசிட்டு உட்காந்துக்கிறோம், எதோ பேசிட்டு உட்காந்துக்கிறோம். இப்போதான் போன வாரம் வந்து இந்த மருத்துவத்துக்குள்ள வந்த நானே எப்படிப்பட்டவங்கலாம் வந்து இதில் வந்து கற்றுக்கிட்டு வந்தாங்க எல்லாம் பேசிட்டு இருந்தோம். வந்து நம்ம யோகா மாஸ்டர் திரிவேதி சார் பற்றி பேசணும். அப்புறம் வந்து லேப்ரோஸ்கோபி சர்ஜன் டாக்டர் டாக்டர் அவர் வந்து எல்லாமே நான் சொல்றேன்னா அவர் 85-90 இயர்ஸ் ஓல்டு ஒருத்தர் 70+ ஒருத்தர் இருந்தவங்க தான் அவங்கள பற்றி பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு இன்னொரு வயதானவரை பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த மனதோடு பேசுவோம்ல 2012ஆம் வருஷம் வந்து ஜூன் 17ஆம் தேதி அன்னைக்கு சண்டே அன்னைக்கு காலையில் வந்து ஒரு குரூப் வந்து காரில் பயணம் வராங்க. மதுராந்தகத்துலேருந்து செங்கல்பட்டு நோக்கி வராங்க. அங்கேருந்து நல்பாக்கம் போகிறதுக்காக வந்துட்டு இருக்கிறாங்க. வர போகும்போது மாமண்டூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு வந்து இந்த பயண வழி உணவகம் அங்கே இருக்குது. அந்த இடத்துல
கார் ஆக்சிடென்ட் ஆகுது. காரணம் வந்து கார் டிரைவர் அவர் குனிஞ்சு கேசட் எடுக்கிறக்காக குனிய ஒரு பஸ் உள்ள திரும்புது அப்படின்றத வந்து இல்லை உள்ள இருந்து வெளியே வருதுன்றது தெரியாம போய் நம்ம காரை வந்து மோதிடுறாங்க. மோதி மோத போகும்போது அவர் என்ன பண்றாரு, பக்கத்துல அந்த பையனை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாரு. அந்த பையன் வெளியே வந்து விழுந்துடுறான். அவர் ஸ்பாட்லேயே இறந்துறாரு. இந்த கார் டிரைவர் இறந்து போயிடுறாரு. அவருக்கு அப்பதான் வந்து ஒரு வயசு 1.5 வயசுலேயே குழந்தை இருக்குது. இறந்து போயிடுறாரு அவரு. கார்ல பயணம் செய்தவங்கள வந்து ஒருவருக்கு வந்து இப்பட வந்து பலமான வந்து அடிபட்டுருச்சு. நெத்திலையும் வந்து அடிபட்டுருக்குது. அது மண்டை அடிபட்டனால என்ன ஆகுன்றது அப்புறம் வந்து ஸ்கேனிங் இதெல்லாம் இருக்குது. இன்னொருத்தருக்கு ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி, முதுகெலும்பு தொடரில் வந்து அடிபட்டுச்சு. இன்னொருத்தருக்கு வந்து மூக்கில் அடிபட்டுச்சு. இன்னொருத்தர் 2 சீட் நடுவில் வந்து சேஃப்டியாக உள்ளே இருந்தாங்க. அதனால வந்து அவங்க அடிபடவே இல்லை. அவங்க வெயிட் பாடி வேற. அதனால வந்து அவங்க சேஃப்டியாக இருந்தாங்க. சதை அதிகமாக இருந்தது உயிர் நல்லது அப்படின்ற மாதிரி கரை நல்லதுன்ட்டு சர்ஃப் விளம்பரம் பண்ணுற மாதிரி சதை நல்லதுன்ட்டு அன்னைக்கு வந்து ஒரு அவங்க உள்ள சிக்கினால ஒன்றும் அடிபடாமல் போயிடுச்சு. அதனால அதுலேருந்து வெளியே வந்துட்டாங்க. சரி, அவங்கள வந்து ஆம்புலன்ஸில் கொண்டு போகிறாங்க. 2 பேர் தான். ஏன்னா ஒன்று ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி, இன்னொன்று வந்து ஹிப் இன்ஜுரி ப்ளஸ் வந்து இந்த மண்டையில் அடிக்கிறது. செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு வர போகும்போது அங்கே பார்க்க முடியாது, கான்சியஸ் இல்லை உங்களுக்கு இருக்கும், நீங்கள் வேற வந்து சென்னைக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து அங்கே ஒரு கூட்டம் கூடி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் வந்து சென்னைக்கு போகும்போது நீங்கள் வந்து போங்க, நீங்கள் வந்து விஜயா போங்க, நீங்கள் வந்து அப்புறம் வந்து என்னென்னலாம் சொல்லணுமோ அங்கெல்லாம் போங்க, நீங்கள் வந்து அப்போலோ போயிடுங்க, அப்புறம் வந்து சவிதா போயிடுங்க, அப்புறம் நீங்கள் வந்து மாருதி போயிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லிட்டாங்க. அப்போ அங்கே வந்து எல்லாமே ஒன்றுதானே ஜிஹெச்க்கு போகிறோம் சொல்ல போகும்போது சரி ஜிஹெச் போகலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தோம். ஏன் படம் இல்லையா அப்படின்னு. ஏன்னா இதை வந்து பயணத்தில் போகிறது யாருன்னா எங்கள் அம்மா, இன்னொன்று எங்கள் தம்பியோட ஒய்ஃபு, பெரியம்மா மீதிலாம் தப்பிச்சிட்டாங்க. எங்கள் சிஸ்டர் தான் வந்து மாட்டி வந்து அடிபடாமல் இருந்துச்சு. அப்போ வந்து ஜிஹெச் போய் அவங்க அட்மிட் ஆகிட்டாங்க. ஏன்னு சொன்னால் வந்து அவசர சிகிச்சை இல்லையா அது. அப்புறம் நான் வந்து அன்னைக்கு வந்து ஜிஹெச்சில் ஒரு கூட்டம் கூட்டிட்டாங்க. எல்லாம் நம்ம தெரிஞ்சவங்க நிறையா இருக்கிறனால மாமண்டூரில் கூட்டம், செங்கல்பட்டில் ஒரு கூட்டம், ஜிஹெச்சில் ஒரு கூட்டம். ஜிஹெச்சில் கூட்டம் கூட்டவங்கலாம் வந்து ஒவ்வொருத்தரும் அந்த சண்டேன்றதுனால ஒவ்வொரு டாக்டரையும் கூப்பிட்டு ஸ்பெஷல் டாக்டர்லாம் கூப்பிட்டு பேசுகிறாங்க. இதில் வந்து அட்மிட் பண்ண சொல்கிறாங்க. அதே வந்து அவங்க வந்து கொஞ்சம் அட்டன் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாதிரி நேரங்களில் வந்து அப்போ எல்லாரும் நாங்கள் எல்லாம் முடிவு பண்ணணும். நாங்கள் வந்து என்னுடைய முடிவெடுக்கக்கூடிய கீழே வந்து 3 பிரதர்ஸோ சிஸ்டர், நாங்கள் இப்போ தான் முடிவு பண்ணோம். அம்மா வந்து கான்சியஸ் இல்லை, என்ன பண்ணலாம்னு சொல்ல போகும்போது என்னுடைய முடிவு வேறு, உங்களுடைய முடிவு வேறு, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் வந்து நீ என்ன சொல்லுன்னு கேட்டாங்க. என்ன கேட்டால் என்னுடைய முடிவு வந்து 2. ஒன்று, நான் வந்து வீட்டில் போய் பார்த்துக்கலான்னு சொல்லுவேன், நீங்கள் ஒத்துழைக்கணும். இல்லை ஹாஸ்பிட்டலே பார்த்துக்கலான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஒத்துழைக்கிறேன். 2 தான், 2 முடிவு தான். எல்லாரும் வந்து இதெல்லாம் தப்பு தப்புன்னு சொன்னாங்க. நான் யார் பேச்சு நான் கேட்க தயாராக இல்லைன்னு சொல்லிட்டேன். நான் வந்து என் அம்மா பேச்சு கேட்பேன், ப்ளஸ் வந்து எங்கள் ஃபேமிலி 4 பேர் பேச்சு தான் கேட்பேன். அந்த 4 தடுப்புகளையும் தாண்டி தான் மற்றவங்கலாம் வந்து நீங்கள் வந்து உள்ளே வர முடியும். அப்போ எனக்கு எந்த கஷ்டம்னு சொன்னால் அந்த 4 பேர்கிட்ட கேட்டுக்குங்க, அவங்க சொன்னால் நான் கேட்பேன். நீங்கள் யார் சொன்னால் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 50 பேர் பெருசாக வந்து சேர்ந்துட்டாங்க. இப்பெல்லாம் வந்து கொண்டு போய் வந்து நான் டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்லுறது அக்செப்ட் பண்ணல. மறுநாள் காலையில் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம். ஏன்னு சொன்னால் அவங்க ஏற்கனவே வந்து ஒரு இது விட்டு ராடு விட்டு காலத்துக்கு அந்த கறிக்கடையில் சாப்பிட்டு தொங்க விட்ட உடனே கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லி நாங்கள் முடிவு வச்சுட்டோம். அப்போ கறிக்கடையில் வந்து கறியை பிடித்த தொங்குன்றதுலாம் பார்க்கணும்ல, அந்த மாதிரி காலத்துக்கு தொங்க உடனே வந்து அதிர்ச்சியாக இருந்தது. மறுநாள் வந்து இப்போ வந்து ஒரு சர்ஜரி பண்ண போகிறாங்க, மண்டையில் ஏதோ சர்ஜரி பண்ண போகிறாங்கன்னு சொன்ன உடனே அப்புறம் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி முடிவெடுத்து வீட்டுக்கு வரலாம்னு சொல்லிட்டோம். இதெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்தாங்க ஒரு 500 பேருக்கு மேலே திரண்டுட்டாங்க. இப்போ வந்து எப்படி வந்து ஒரு பெரிய தலைவர் வந்து வரும்போது கட்டளை கட்டிக்கிறாங்க, தடுப்பாங்க, எல்லாம் வந்து முந்திரி அடிச்சு அந்த மாதிரி எல்லாம் அப்புறம் வந்து நான் சொல்லிட்டேன் வந்து என்கிட்ட வந்து என்ன சொன்னாங்க, நான் சொன்னேன் உங்க அண்ணன் வந்து சொல்லாங்க. என்ன சொல்றாங்க, எனக்கு வந்து நம்ம விட மற்றவங்க பெரிய விஷயம் கிடையாது, பார்த்துக்கலாம். அவங்கள வந்து அதுக்கப்புறமா வந்து உள்ள வந்து நான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் போது ஏன் வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னா இவங்க எல்லாம் சேர்ந்து எனக்கிட்ட வந்து பொறுப்பு பிடிச்சாங்க. நான் வந்து ஹாஸ்பிட்டலில் பார்க்கறதா நான் ஒத்துழைக்கிறேன்னு சொன்னேன். இல்லை வீட்டுக்கு போகிறதா நீங்கள் எனக்கு ஒத்துழைக்கணும்னு சொன்னேன். அவங்க வந்து நீ நீங்கள் மருத்துவம் பார்க்குறேன்னு சொல்லி ஏதோ முடிஞ்ச வரைக்கும் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டோம். அன்னைக்கு 3 நாள் கான்சியஸ் இல்லை. 3 நாளுக்கு வந்து நான் வந்து அக்குபஞ்சர்லேயே ப்ரெஷர்லேயே கொடுத்துட்டே வந்தேன். 3 நாள் முடிச்சு பார்த்தாங்க, இந்த மாதிரி அடிபட்டு உனக்கு வீட்டில் இருக்கிறேன், ஏன் வீட்டுக்கு ஹாஸ்பிட்டல் சேர்க்க வேண்டியதானு கேட்டாங்க. இதுக்காக தான் 3 நாள் காத்திருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் நடந்து அவங்க வாக்கரோட நடந்து அதுக்கப்புறம் காலையிலையோ வந்து வண்டிகள்லையோ வந்து
மறுபடியும் டிராவல்லாம் பண்ணி நீண்ட காலம் வந்து இருந்தாங்க. இன்னைக்கும் நல்லா தான் இருக்கிறாங்க அவங்க. இது வந்து வரலாற்று குறிப்பு. இதுக்கு வந்து எதுக்காக சொல்ல வரேன்னு சொன்னா, இப்ப ஆக்சிடென்ட் அப்படின்னு சொன்னாக்க எங்க போகணும் அப்படின்னு சொன்னாக்கா ஹாஸ்பிட்டல் தான் போகணும். இங்க வந்து நான் எடுத்த முடிவுக்கான காரணங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு நேரம் சொன்ன கதை இதுதான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் புரிஞ்சு சாரு ஏன் நான் வந்து வீட்டுக்கு வர முடிவெடுத்தேன் அப்படின்னு சொன்னால், இது ஓப்பன் வூண்ட் இல்ல, எங்கேயும் வந்து ஓப்பன் ஆகல பாடியில. அதனால வந்து இது நம்ம பார்த்துக்க முடியாது இருந்தது. ஓப்பன் வூண்டா இருந்தா நானும் வந்து ஹாஸ்பிட்டல் தான் சேர்த்து தான் பண்ணணும்னு தான் சொல்லியிருப்பேன். அதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம். சரி, அப்போ வந்து ஓப்பன் வூண்டா இல்லைன்னு சொல்லும்போது உள்ள வந்து எலும்பு சரி, எலும்பு நரம்பு நசுக்கினாலும் சரி, சதையெல்லாம் வந்து கம்ப்ரஸ் ஆனாலும் சரி, இல்ல என்னதான் இருந்தாலும் பார்த்துக்க முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதே மாதிரி அந்த நம்பிக்கையுடைய வெற்றி 2012 2024 வரைக்கும் தொடருது. இன்னைக்கு வரைக்கும் தொடருது. அவங்க நல்லா இருந்துட்டு இருக்காங்க. அப்போ அது ஒண்ணு. அதுக்கு பயன்பட்ட அக்குபஞ்சர் புள்ளிகள் சப்போர்ட்டிங்க்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட்ல வந்து சில ஹோமியோபதியெல்லாம் யூஸ் பண்ணினேன். ஆனா வந்து மெயினா தான் அதிகமான நம்பிக்கை எனக்கு இருந்தது. அப்ப இதுல வந்து அமைதிப்படுத்தக்கூடிய புள்ளிகள், எலும்பை உணர்த்தக்கூடிய புள்ளிகள், வலி நிவாரணிகள் இப்படிலாம் வந்து விதவிதமான பாயிண்ட்லாம் இருக்குது. அப்ப டயக்னோசிங் பண்ணி நம்ம எப்படி பண்ண முடியும்ன்றது தெரிஞ்சதுனால எனக்கு வந்து ஈஸியா இருந்தது. இவ்வளவு நிறைய புள்ளிகள்லாம் தேவையில்லை. ஒரு சில புள்ளிகள் மூலமாவே அவங்களை வந்து கொடுத்து இல்லை கொண்டு வர முடியும்னு சொல்லி கொடுத்து 3 மாசத்துக்குள்ள அவங்க நடந்தார்கள். நடந்து பயணமும் போனாங்க, மாடி ஏறினாங்க. எங்க வீட்லயோ முக்கியமான ஒரு துக்க நிகழ்வு, அதுக்கு கூட வந்து அவங்க மாடி ஏறி வந்தார்கள். அந்த துக்க நிகழ்வு என்னன்னு சொன்னா, இந்த துணைவியார் மறைவு, அதுக்கு வந்து மருமகளுடைய மறைவுக்கு அவங்க வந்து மாடிப்படி ஏறி வீட்டுக்குள் வந்தார்கள் அப்படின்றதுதான் வந்து இதுல முக்கியமா வந்து நான் சொல்லி தர வேண்டிய செய்தி. அப்போ ஓப்பன் ஆயிடுச்சு சொன்னா கண்டிப்பா வந்து ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும் முதல் செய்தி. ஓப்பன் ஆகாம இருந்தால் வந்து எப்படி அந்த மாடர்ன் மெடிசனை காட்டிலும் மாற்றுமுறை மருத்துவங்கள் வந்து இன்னும் வந்து அற்புதமான ஒரு வாய்ப்பை, வெற்றி வாய்ப்பை வந்து சீக்கிரமாக தருகின்றது இன்னொரு வாய்ப்பு. அதே மாதிரி ஸ்பைனல் கார்டு இன்ஜுரிக்காக சர்ஜரி பண்ணாங்க. அவங்க வந்து இன்னைக்கு உயிரோட இல்லை. அது வந்து படுத்த படுக்கையா இருந்தாங்க. இடுப்புகளை சேர்ந்து போயிருந்தாங்க. சர்ஜரினால தப்புன்னு சொல்றதுக்காக இல்ல, சர்ஜரி பண்ணியும் பயனில்லாமல் அவர்கள் வந்து இடுப்புகளை செயலிழந்து போய் அந்த பொண்ணு வயசு பொண்ணு தான் அன்னைக்கு வந்து 12 வருஷம் முன்னாடி. இன்னைக்கு அவங்க இல்லை. இன்னைக்கு அவங்க ஒரு 6 மாசம் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, 1 இயர் தான், 1 இயர் ஒரு வருஷம் இருந்தாங்க. அப்போ வந்து அதுல கிடைக்காத வெற்றி இதுல கிடைச்சிருக்குன்றதுனால இதுலதான் கிடைக்கும் இல்ல, இதுல வேணாலும் கிடைக்கலாம், இதுலயும் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை. ஓப்பன் இருந்தா வரணும், இல்லைன்னு சொன்னா இங்கதான் வரணும் அப்படின்றதையும் நம்ம நீங்க மனசுல பதிவு பண்ணி வைக்க போகும்போது இந்த மருத்துவ முறைகள் எப்படி எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது தெரியணும். இது மாதிரி இன்னொரு ஆக்சிடென்ட்டை பத்தியும் நம்ம இன்னொரு தடவை சந்தர்ப்பத்தில் பேசணும். அதுதான் யோசிச்சேன். இருந்தாலும் கூட இது முதல் செய்தியை முதல்ல பேசிடுவோம், அப்புறம் உள்ள செய்தி அப்புறமா பேசிக்கலாம்னு வந்து யோசிச்சிருக்கேன். மனதோடு அப்படின்ற பகுதியில் வந்து மனதோடு நான் பேசுவதற்கு நிறைய செய்திகள் எனக்குள்ள மனதோடு பேசிக்கொண்டே இருக்கிறது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான செய்திகள் இருக்குது. பேசுவோம், இதெல்லாம் நினைவில் இருக்குதோ அதெல்லாம் நான் பதிவு பண்ணிக்கிறேன். நீங்களும் பதிவு பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் காலங்களில் உங்களுக்காகவும் உங்களை சேர்ந்தவர்களுக்காகவும் உங்களை வருங்கால சந்ததிகளுக்காகவும் நிச்சயமாக பயன்படக்கூடிய பகுதியாக இருக்கும் நம்பிக்கையோடு நிறைவு செய்கின்றேன். இந்த மாதிரி பகுதிகள் எல்லாம் யார் மூலமாக இந்த அறிவாற்றல் நான் பெறுகின்றனோ அவரெல்லாம் என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள், அவர்களுக்கான பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி அன்புக்குரியவர்களே.